ஒரு அழகான மாலை பொழுது. நம்ம ரூபி முயல் ஒரு மரத்தடியில் உட்காந்து ரொம்ப ஆர்வமாக ஒரு கதை புத்தகத்தை படிச்சிட்ருக்கு. ஆனால் நம்ம ஜிஜோ கரங்கு சும்மா இருக்குமா, மரத்துக்கு மரம் தாவி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. அப்போது திடீர்னு ஜிஜோ ஒரு மின்ற இடத்த பார்க்குது. ஜிஜோ ஆச்சரியமாக ரூபியை கூப்பிடுது. ரெண்டு பேரும் சேர்ந்து குழி தோண்டி ஒரு தங்க பெட்டியை எடுத்தாங்க. ரெண்டு பேரும் அந்த தங்க பெட்டியை ஆச்சரியமா பார்த்தாங்க. ஜுஜோ பெட்டியை திறந்ததும் உள்ள தங்கம் இல்லை, மாறாக ருசியான பழங்கள் இருந்தது. அடேங்கப்பா ஜிஜோ, இது சாதாரண பெட்டி இல்லை, மந்திர பெட்டி. பாரு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான பழங்கள் இருக்குன்னு. இது எனக்கு கிடைச்ச புதையல், யாருக்கும் தெரியாம நம்ம ரெண்டு பேர் மட்டும் இதையெல்லாம் சாப்பிடலாம். மற்ற விலங்குகளுக்கு தெரிஞ்சா அவங்களும் கேட்பாங்க, அப்புறம் நமக்கு எதுவும் மிஞ்சாது. இல்லை ஜிஜு, அப்படி செய்யாத. நாம மட்டும் சாப்பிட்டா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு? அதோ பாரு, அந்த அணிலுக்கும் சின்ன சின்ன பறவைகளுக்கும் எவ்வளவு பசியா இருக்கும். எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தா அந்த மகிழ்ச்சி இன்னும் அதிகமா இருக்கும். நீ சொல்றது சரிதான் ரூபி, நான் தப்பா யோசிச்சுட்டேன். இதோ இப்பவே எல்லா நண்பர்களையும் கூப்பிடுறேன், எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். ஜுஜோவும் ரூபியும் சேர்ந்து காட்டில் உள்ள எல்லா விலங்குகளையும் கூப்பிட்டு அந்த பழங்களை சந்தோஷமாக பகிர்ந்து சாப்பிட்டாங்க. அன்னையிலேருந்து ஜுஜோ எதையுமே மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு தான் சாப்பிடுவான். அதனால் குழந்தைகளே, ஒளிச்சு வச்சு சாப்பிட்றதுனால எந்த சந்தோஷமும் கிடைக்காது. எல்லாருக்கும் பகிர்ந்து உண்பதே உண்மையான மகிழ்ச்சி. ஸோ ஷேர் பண்ண எல்லாரும் கற்றுக்கோங்க. நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ணுவீங்க தானே? பாய் பாய்.